வெண்பா வந்து செம டென்ஷனோட உள்ளே வராங்க. பார்த்தா குமரனும் நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, ஆனந்தியும் ரொம்ப சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நல்லா சிரித்து அரட்டை அடிச்சிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு செம்ம கடுப்பாக இருக்குது வெண்பாவுக்கு. அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. "என்ன வெண்பா, டெலிவரி முடிச்சிட்டல, அனுப்பிச்சிட்டியா கொரியரு?" அப்படி சொன்னோன்னே, "அனுப்பிட்டேன்" அப்படி சொல்லிட்டு அப்படியே வந்து பார்த்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகி வந்து போயிட்டு அந்த ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பார்த்து பார்த்து டென்ஷன் ஆகுறாங்க. சரி சரி குமரன் சார், இதெல்லாம் நானே எடுத்து பரவாயில்லங்க, நான் எடுத்துறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. சரிங்க குமரன் சார், நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படி சொல்லி சரிங்க அப்படின்றாங்க. உடனே குமரனுக்கு ஃபோன் வருது. ஐயோ ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க வராரு. உடனே வந்து கீழே விழுந்துடுது. "நான் எடுத்து கொடுக்குறேன் இருங்க, என்ன அவசரம் உங்களுக்கு, நான் தான் இருக்கேன்ல." "நீ இருக்கியா, உன்னை இருடி, நான் சும்மா இருக்க மாட்டேன்" அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. உடனே வந்து "ஓ சொல்லுங்கள் சார்" அப்படின்னோடனே, ஒரு நிமிஷம் இங்கே டவரே எடுக்கல அப்படி சொல்லிட்டு குமரன் வந்து வெளியே போகிறாரு. இங்கே வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க வெண்பா. மாமா போயிட்டாரு, இருக்குது இவளுக்கு அப்படி சொல்லிட்டு ஆனந்தி கிட்ட வராங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்றாங்க. "நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியல" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள், நீ வேலை செஞ்சதெல்லாம் போதும், முதல்ல இங்கேருந்து கிளம்புற வழியை பாரு" அப்படின்றாங்க. "நான் ஏன் போகணும்?" அப்படின்றாங்க நம்ம வந்து ஆனந்தி. "நான் பார்த்து தான் இருக்கேன், ஏன் மாமாவுக்கு சோறு ஊட்டி விட நீ யார்?" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள், நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்ருக்கீங்க, அவருக்கு கை அடிபட்டிருக்கல, அவரால் சரியாக சாப்பிட முடியலங்க, அதனால தான் ஸ்பூனில் ஊட்டி விட்டேன், வேறு எந்த காரணமும் கிடையாது, ஏங்க இப்படிலாம் நினைக்கிறீங்கன்னொன்னே, நான் நினைக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ யார் ஊட்டி விடுறதுக்கு? என் மாமாவே ஊட்டி விட சொன்னாலும் நீ ஊட்டி விடக்கூடாது, என் மாமா உங்ககிட்ட பேச வந்தாலும் நீ பேசக்கூடாது" அப்படின்றாங்க. "என்ன நீங்கள் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? இதெல்லாம் சொல்கிறதுக்கு முதல்ல நீங்கள் யார், என்ன எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த முடியும்னு?" "அப்படி தான் இருக்கணும், இங்கே பார், இங்கெல்லாம் இருக்கும்போது நீ இப்படி தான் இருக்கணும், நீ ஒன்றும் இங்கே இருக்க வேணாம், போதும் நீ வேலை செஞ்சதெல்லாம், மரியாதை இங்கேருந்து முதல்ல கிளம்பு" அப்படின்றாங்க. "ஏங்க நீங்கள் ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நானும் பார்த்துட்ருக்கேன், வந்ததுலேருந்து நீங்கள் ஆளே சரியில்லை, ஏங்க இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நீ தான் ஆள் சுத்தமாக சரியில்லை, என் மாமா கிட்டே நெருங்கி பழகிற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, நீ வந்து இங்கே வேலை செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது, இங்கே வேலை எங்களுக்கு செய்ய தெரியும், அதனால் மரியாதை இங்கேருந்து கிளம்பிடு, கிளம்பலை நடக்கிறதே பேர்" அப்படின்றாங்க. உடனே "நிறுத்துறியா வெண்பா" அப்படின்றாரு. அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க. பார்த்தா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்ருக்காரு நம்ம குமரன். அதை பார்த்துட்டு, "மாமா அப்படின்னு எவ்வளோ தைரியமாக இருந்தால் அவங்கள இந்த மாதிரி பேசிகிட்ருக்க, அவங்க என்ன உங்ககிட்ட வேலை கேட்டு வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்கன்னு நினச்சிட்ருக்கியா? அவங்களும் என்ன மாதிரி வந்து ஒரு முதலாளி தான், அவங்க இங்கே வந்து வேலை செய்கிறதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சுருக்கோம், எனக்கு ஹெல்ப் பண்ணணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க இங்கே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க, அதை புரிஞ்சிக்காம உன் விஷயத்துக்கு பேசிகிட்டு இருக்க, இங்கே பார், அவங்க எனக்கு சாப்பாடு ஊட்டி வந்தால் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்டுட்டு, "மாமா அது வந்து மாமா, அவங்க ஏன் உனக்கு ஊட்டி வேணும்?" அப்படின்றாங்க. "நான் தான் சொன்னேன், எனக்கு கையில் ப்ராப்ளமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க எனக்கு ஊட்டி விட்டாங்க, உனக்கு என்ன பிரச்சனை, எனக்கு ஒன்றும் புரியலையே. இங்கே பாரு வெண்பா, நீ எப்படி இங்கே வந்து ஸ்டாஃபோ அதே மாதிரி தான் எல்லாருமே எனக்கு ஸ்டாஃப் தான், மற்றபடி எனக்கு எதுவுமே கிடையாது, நீ வேணா என் சொந்தக்கார பொண்ணாக இருக்கலாம், அதனால் உன் இஷ்டத்துக்குலாம் ஆட்டம் போட இங்கே முடியாது, அவங்கக்கிட்ட மரியாதை மன்னிப்பு கேளு, அப்படி மன்னிப்பு கேட்கலனா நீ இங்கே இருக்க வேணாம், முதல்ல இங்கேருந்து கிளம்பிடு" அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு செம்மையாக வெண்பா டென்ஷன் ஆகிறாங்க. "இங்கே பாரு, இவ்வளோ கேவலமாக நடந்துக்கணும் இல்லை நீ அவங்ககிட்ட, இப்போ மன்னிப்பு கேட்க போகிறே இல்லையா வெண்பா" அப்படின்னோன்னா, "சாரி" அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. உடனே வந்து, "நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவள் எப்போவுமே இப்படி தான், ரொம்ப ஓவராக போயிட்டுருப்பா, நான் பார்த்துக்கிறேன் விடுங்க, இல்லைங்க, நான் இங்கே இருக்கிறது அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுறது எதுவுமே அவங்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், அதனால் பரவாயில்ல, அவங்க பார்த்துக்கிறதா இருந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார்" அப்படின்றாங்க. "இங்கே பாருங்கள், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, வெண்பா 1000 சொல்வா, அவளுக்கு என்ன தெரியும் நிர்வாகத்தை பற்றி, அதனால் நீங்கள் இங்கே இருக்கிறது உண்மையிலே எனக்கு உதவியாக தாங்க இருக்குது, எனக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்பட்றீங்களா? ஆமாம், அப்போது இங்கே இருங்க ஆனந்தி, இவ என்ன சொல்லக்கூடாதோ அதெல்லாம் சொல்லிட்டால, இதுக்கப்புறம் இருக்குது அவளுக்கு, இதுக்கப்புறம் அவள் இப்படி நடந்துக்கினா என்னன்னு கேளுங்க, இதுக்கப்புறம் அவள் அப்படி நடந்துக்கவே முடியாது, நான் பார்த்துக்கிறேன் ஆனந்தி" அப்படின்னோடனே, "அதுக்காக இல்லை சார்" அப்படின்றாங்க. "ப்ளீஸுங்க, நான் சொன்னால் கேட்பீங்கள்ல" அப்படின்னோடனே, "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஒன்றும் புரியாமல் அப்படியே வெண்பாவை பார்த்துட்டே வந்து ஆனந்தி வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. பார்த்து வெண்பாவை டென்ஷனாக இருக்காரு நம்ம குமரன். ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு, "எங்கடா போயிருந்த கோட்டி" அப்படின்னு சொல்லிட்டு, கோட்டி வந்து "என்ன ஆச்சு" அப்படின்னோடனே, "இங்கே ஆனந்தியை வெண்பா இஷ்டத்துக்கும் பேசுகிறா, என்ன நினச்சிட்டு இருக்கா மனசில், அவகிட்ட சொல்லி போய் இதெல்லாம் சரியில்லைன்னு சொல்லிட்டு" அப்படின்னு வந்து டென்ஷன் ஆகிறாரு குமரன். "நான் பார்த்துக்கிறேன்டா விட்றா" அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு கோட்டி. இங்கே ஆனந்தி வந்து வேலை முடிச்சிட்டோன்னே கிளம்புறாங்க. அப்போ வந்து ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. குமரன் அங்கே வந்துடுறாரு. குமரன் வந்து, "என்னங்க ஆட்டோக்காக வெயிட் பண்ண?" "ஆமாங்க" அப்படின்னோடனே, சரி நம்ம 2 பேரும் ஒன்றாவே ஒரே ஆட்டோவில் போயிடலாமா அப்படின்றாங்க. சரிங்க போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒன்றா போகிறாங்க. இது வெண்பா பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க.